ஹாய்க்கா. ஹாய், உங்க பேரு? என் பேர் ஃபரிஜானா. உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாம். உங்க லைஃப் ஸ்டோரி ஒரு படமா எடுத்தா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? காதல் தோல்வின்னு வைப்பேன். எதுனாலக்கா? எனக்கும் லவ்க்கு செட்டே ஆகாது. நான் எப்போ லவ் பண்ணாலுமே அது ஒன் சைடு லவ்வாக தான் இருக்கும். அதனால எனக்கு அந்த லவ்வை பற்றி எனக்கு தெரியாது. மற்றவங்க கப்பல்ஸை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும், கொஞ்சம் நர்லிங்காக இருக்கும். அதனால எனக்கு லவ்வுக்கும் பிடிக்காது. அதனால காதல் தோல்வின்னு எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இப்போ இந்த 2 வருஷமா நடக்குதுல்ல, அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கணும்னா அதுக்கு என்ன வைப்பீங்க? இந்த 2 வருஷமா நல்லதாவும் இருந்திருக்கலாம், கெட்டதாவும் இருந்திருக்கலாம். இந்த 2 வருஷம் ஏமாற்றம் தான். திருநங்கை மூலமாவும் நான் ஏமாற்றம் தான் அடைஞ்சேன். ஒரு லவ் மூலமாவும் நான் ஏமாற்றம் தான் அடைஞ்சேன். ஃபேமிலி மூலமாவும் நான் ஒரு ஏமாற்றம் தான் அடைஞ்சேன். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எதுவுமே நான் மனசு விட்டு ஆசைப்படுறது என் லைஃப்ல எதுவுமே நிரந்தரமா என்கிட்ட இருந்ததும் இல்லை. அதனால எனக்கு இந்த வாழ்க்கையே ஒரு என்னடா அன்றாட வர்றோம் போறோம் கலெக்ஷன் பண்றோம் இந்த மாதிரிதான் இருக்குது. ஒரு த்ரில்லிங்காவே இல்லை வாழ்க்கை. அதனால ரொம்ப நான் ஃபீல் பண்றேன். இந்த அட்வென்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு பண்றீங்களா, பிடிக்காம பண்றீங்களா? ஏதோ தலையெழுத்துன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம தலையில ஆண்டவன் இப்படி எழுதிட்டானோ அப்படின்னு சொல்லி நான் என் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். எப்படியும் இந்த லைஃப்ல வரலாட்டி நீங்க வேற லைஃப்ல போற மாதிரினா என்ன லைஃப் போயிருப்பீங்க? எனக்கு இந்த ஜென்மமே வேண்டாம், இந்த மனித ஜென்மமே வேண்டாம். ஒரு மரமாவோ ஒரு செடியாவோ ஒரு பறவையாவோ அப்படி இருந்திருக்கலாமோன்னு தோணுது. இந்த இதுல கஷ்டம், தோல்வி, கண்ணீர் இதுதான் இருக்குது இந்த லைஃப்ல. அதனால எனக்கு இந்த லைஃப் செட்டே ஆகல, பிடிக்கவே இல்லை இந்த வாழ்க்கையே. சரி, ஓகே, தேங்க்யூ.